நேர்களே, நாம் தொடர்ந்து இஸ்ரேல் மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரங்களை சர்வதேச செய்தியினுடைய உங்களுக்கு நான் தொடர்ந்து பகிர்ந்து வருகிறேன். இன்றைக்கு நான் பேச போகிறது இஸ்ரேலுடைய எலியட் நகரம், எலைட் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. அந்த நகரம் ஒட்டுமொத்தமாக கைவிடப்பட்டிருக்கிறது. இதற்கு பழிவாங்குவதற்கு ஏமனை நேற்றைக்கு முன்தினம் கடுமையான தாக்குதலுக்கு இஸ்ரேல் எப்படி தாக்கினார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இரண்டாவது விடயமாக, அமெரிக்காவில் அவமானப்பட்டிருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தானியாகு அரபுகள் பயங்கரவாதிகள் வசம் மற்றொரு பயங்கரவாத நாடு காசாவை அல்லாமல் பலஸ்தீனத்தில் எங்கும் உருவாக்கிவிட நான் அனுமதிக்க மாட்டேன் என அவருடைய சூளுரை. மூன்றாவதாக, தொடர்ந்து அரபுகளினுடைய மௌனம். துருக்கி 45 பில்லியனுக்கு அமெரிக்காவோடு ஒப்பந்தம். லெபனானில் ஹசன் நஸ்ருல்லாவுடைய ஒரே ஆண்டு நிறைவு விழா, அவர் மரணமடைந்து இதை கொண்டாடுவதற்கு ஷியா முஸ்லிம் தலைமை எடுத்திருக்கிற நடவடிக்கை. நாலாவது, ஒசாமா ஹம்தன் தனது அறிக்கையில் தியாகி ஹசன் நஸ்ருல்லா என அவர் பாராட்டியிருக்கிறார். எல்லாவற்றை விட அமெரிக்காவை கவலைக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஈரானுடைய ICBM, இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல், இதனுடைய சோதனை. முதற்கட்டமாக ஏமன் மீது தாக்குதலில் 9 பேர் கொல்லப்பட்டதாகவும் 170 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் ஹவுதிகள் தன் செய்தியினூடே சொல்லியிருக்கிறார்கள். பல இடங்களில் எலியாட்டில் நடத்திய அந்த தாக்குதலுக்கு டாப் மிலிட்ரி ஹெட் ஸ்குவாட் ஹாஸ் பீன் டிஸ்மேண்டல், ஸ்குவாஷ்டு, ரத்து செய்யப்பட்டிருக்கிறதல்ல, அது டெஸ்ட்ராய்ட் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் இது இஸ்ரேலுக்கு உள் நடத்திய தாக்குதலுக்கு பழிவாங்குவதற்கு இவர்கள் ஹவுதிகளை ஏமனிலே தாக்கினார்கள். இதில் தான் 9 பேர் கொல்லப்பட்டார்கள், 170 பேர் படுகாயம். இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலுக்கு பின்பு இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் கர்ட்ஸ் என்ன பதிவு செய்திருக்கிறார் அப்படின்ட்டு நாம் பார்த்தா, ட்ரோன்கள், ஸ்டாக் பைல்ஸ், UAV ட்ரோன்ஸ், இது எல்லாம் நாங்கள் முழுமையாக அழிச்சிட்டோம். ஹவுதிகள் இடத்துல இருந்ததை வெப்பனைசேஷன், சில மணி நேரம் ஹவுதி பலிஸ்டிக் தாக்குதலின் மூலமாக நாங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். ஆனால் உண்மையிலேயே எலியட் நகரத்தில் 26லேருந்து 30 பேர் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னாலும் மரண விகிதம் மிக அதிகரித்திருக்கும், காயம்பட்டவர்களுடைய விகிதம் மிக அதிகரித்திருக்கும் என்பதை நான் எப்படி உறுதிப்படுத்துகிறோம் என்றால், அவர்கள் ஹவுதிகளுக்கு எதிராக நடத்திய தாக்குதலில் மூலமாகவே உறுதி செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட டெல் அவிவிலிருந்து ஏமன் சவுதி அரேபியா பார்டர் வரைக்கும் 2200 கிலோமீட்டர்கள் நீண்ட தொலைவு. இதில் அவங்க பயன்படுத்திய ஏர் ஸ்ட்ரைக்கு குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்டர்நேஷ்னல் காணொலியில் ஆங்கில செய்தியின் தமிழாக்கத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இது ஒரு சென்சிட்டிவ் டார்கெட்ஸ். யார் சொல்லியிருக்கிறாங்க? அந்த நாளிதழ் சொல்கிறது. அதில் ஏமனில் இருக்கக்கூடிய ஹுதைபா துறைமுகம், ஜஃபா மற்றும் தெற்கு டெல் அவிவை அவங்க தாக்குனாங்க. எங்க? இஸ்ரேலுக்குள்ள. அதற்கு பழிவாங்குவதற்குத்தான் இஸ்ரேல் ஃபைட்டர் ஜெட்டின் மூலமாகவும், இஸ்ரேல் எதெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க பாருங்க, F-35, F-16, F-15 ஃபைட்டர் ஜெட், ஸ்பை பிளான்ஸ், ரீஃபியூல் விமானங்கள். அது என்ன தமிழில் சொல்றது? ஒரு விமானம் குண்டு போட்டு கொண்டிருக்கிற போது மற்ற விமானத்திலிருந்து எரிபொருள் அங்கே ஃபில் பண்ணுவோம், ரீஃபியூலர்ஸ்ன்னு சொல்கிறது. இது அமெரிக்காவில் பெரிய அளவில் இருக்குது, உலகத்தில். அதை இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த ரீஃபியூல்ஸ் விமானங்கள் ஆர் த பார்ட்டிசிபேட்டட், இதுவும் நடந்திருக்கிறது. 19 முறை அவர்கள் குண்டு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக்ஸ், ட்ரோன், நேவி, மிசைல், பாலிஸ்டிக் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 20 ஏர் தாக்குதலில் 65 பாம்கள், மோனிசன்ஸ், குண்டுகள், கடூரமான தாக்குதலை ஹவுதிகள் ஹுதைபாவில் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். மிக கொடூரமான தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதில் ஒன்று புரிய முடியுது, இந்த கொடூரத்தை தாக்குதலை நடத்துவதற்கு முன்பு
டெல்லவியில் இருக்கக்கூடிய எலியட் சிட்டியில் மிக கொடூரமாக யூதர்கள் பலர் கொண்டார்கள். அவங்க 30 பேருன்னு முதல்ல சொல்லுங்க, they confessed their இது ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அங்க ஏராளமான மக்கள் அலறி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல என்ன சொல்லியிருக்கிற பாருங்க, the sensitive target in Jaffa in சவுத் டெல்லவியூல ஏராளமான மக்கள் அலறி அடித்து கொண்டு ஓடினார்கள். இந்த தாக்குதலில் நூற்றுக்கணக்கானவர், ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கருக்குள்ளும் பாம் ஷெல்டருக்குள்ளும் அடைக்கலம் தேடினார்கள். அந்த அளவிற்கு ரொம்ப துல்லியமான தாக்குதலை ஹவுதிகள் தாக்கியிருக்கிறார்கள். நமக்கு அந்த செய்தியில் ஒன்று சொல்றாங்க, ஹவுதி தாக்கிய பிறகு அலாரம் ஒலித்தது. அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல். அதாவது அவங்களுக்கு என்ன சிக்கல்னா, அந்த ட்ரோன், அதாவது ஹவுதியுடைய ட்ரோன்கள் வருவதற்கு முன்பு, இஸ்ரேல் எல்லையை வருவதற்கு முன்பு அலாரம் ஒலிக்க வேண்டும். ஆனால் இதில் ஏதோ ஒரு டெக்னாலஜியை ஹவுதி பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனால தான் டோட்டலாக இஸ்ரேலுடைய அயன் டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், ஏரோ சிஸ்டம் 3, தாட் எல்லாமே டோட்டலி பீயிங் கொலாப்ஸ்ட். அதனால தெளிவாக தற்கொலை தாக்குதலை ஹவுதிகள் நடத்தி இருக்கிறார்கள். ஹவுதி முன்னாடி நடத்தினதுக்கும் இப்போ நடத்தினதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் தோழர்களே, முன்னாடி இராணுவ நிலைகளை நடத்தினார்கள். எலியட்ல முதலாக, தற்போது மக்களை தாக்கி இருக்கிறார்கள். த ஏரியல் ரீஃப்யூலர்ஸ் 2200 கிலோமீட்டருக்கு டெல்லவியிலிருந்து சனாவை இவர்கள் தாக்கி இருக்கிற காரணம், அந்த அளவிற்கு உருக்குலைவான தாக்குதல்களை இஸ்ரேல் எதிர்கொண்டதன் விளைவாகத்தான் 65 குண்டுகளை 20 ஏர் ஸ்ட்ரைக்கின் மூலமாக 7 டார்கெட்ல பயங்கரமா போட்டிருக்காங்க. சனாவுல சொல்லி மாலாது, எல்லா கட்டடங்களும் நாசமாகி இருக்கிறது என்று இஸ்ரேல் கர்ட்ஸ் அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். இதுல என்ன இடம்லாம் தாக்கப்பட்டது சனாவுல, ஏமன்ல அப்படின்னு பார்ப்போம். ஏமனில் ஹவுதிகளுடைய மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, ஏமனில் ஹவுதிகளுடைய செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் காம்பவுண்ட். தேர்ட், மிலிட்ரி PRO, அதாவது பப்ளிக் கான்டாக்ட் செய்யக்கூடிய அந்த மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ். நான்காவது, மிலிட்ரி கேம்பஸ் வெப்பனைசேஷன் அண்ட் ஆல்சோ ஆபரேட்டிவ்ஸ் வேர் ஐடென்டிஃபைடு. இதையெல்லாம் அவர்கள் கணக்கில் பண்ணி இவ்வளோத்தையும் அளிச்சிருக்கிறாங்க. அப்துல் அல் மலிக் அல் ஹவுதி இந்த தாக்குதல்ல கைதிகள் டெட்டனேஷன் இருப்பவர்கள் நிறைய பேர் இறந்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த எலியட்டினுடைய பயங்கர தாக்குதலில் டோட்டலா இஸ்ரேல் ஃபெயிலியர் ஆனதின் பதிலாகத்தான் அவர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேல் ஹவுதிகளுடைய தாக்குதலை தடுப்பதற்கு தோல்வி கண்டு இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்டர் பண்ணவில்லை என்பதையும் நாம் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதே பிறகுதான் இதனால ஒரு செய்தி என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேலுடைய ஸ்ட்ரென்த் ஆஃப் மிலிட்ரி, அதனுடைய இராணுவ வல்லமை, ரெட்னஸ், டிடெக்ஷன் அண்ட் இன்டர்செப்டன்ஸ் கேப்பபிலிட்டி நோ 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 எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா தன் செய்தியிலே சொல்லுது. அவர்களுடைய தாக்குதல் நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி தோல்வி அடைந்திருக்கிறது, மிலிட்ரி ஸ்ட்ரென்த் தோல்வி அடைந்திருக்கிறது, தாட் சிஸ்டம், ஏரோ சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது மட்டுமில்லாமல் டேவிட் சில்லிங் எல்லாமே தடுப்பு வியூகத்தை தோல்வி அடைந்திருப்பதாகவும் நாம் பார்க்கிறோம். இதற்கு இடையில மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது தோழர்களே. இந்த செய்தி அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்பையும் இஸ்ரேல் அதிபர் பிரசிடென்ட் 2 பேரையும் தூங்காமல் மாற்றி இருக்கிறது. அப்படி என்ன செய்தின்னா, ஈரான் நேற்று நடத்திய அட்வான்ஸ்டு மிசைல் கண்டுபிடிப்புகள், அதாவது சோதனைகள் அமெரிக்காவை ஆட்டம் காண வைத்திருக்கிறது. நேற்றைக்கு அந்த சோதனை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கிறது. சுருக்கமாக நாங்கள் உங்களுக்கு தருகிறேன். ஈரான் உலகத்தில் ட்ரோன் சிஸ்டத்திலையும் மிசைல் சிஸ்டத்திலையும் அதே மாதிரி ஹேக் பண்ணுறதுலையும் அவர்களை மிஞ்சிய தொழில்நுட்பம் யாருக்குமே கிடையாது. ஆகவே நேற்றைக்கு ICBM என்று சொல்லக்கூடிய இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக்ஸ் மிசைல், இதை அவங்க நேற்று புதுசாக இமேஜ் பண்ணியிருக்கிறாங்க, டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஈரானுடைய அஃபீஷியல்ஸ் வாய் திறக்கலை. அஃபீஷியல்ஸ் இஸ் கோயிங் டு பி மியூட் மோட், ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க.
சேட்டலைட் பிக்சரில் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது மிசைல் பரிசோதனையை ஈரான் அட்வான்ஸ்டு கேப்பபிலிட்டி மிசைல். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்குமோ. ஏற்கனவே அவங்க கொரம்சோர் நிறைய புதுசு புதுசாக கண்டுபிடிச்சாங்க. இப்போ புதுசாக அட்வான்ஸ்டு இருக்கிறதுனால இது எங்கே இருக்குன்னா, தெஹ்ரானில் இருந்து சில கிலோமீட்டர் தொலை இருக்கக்கூடிய சிமானன் ப்ராவின்சஸ் அந்த மாகாணத்தில் தான் இது நடந்திருப்பதாகவும், அஃபீஷியல் ஸ்டேட் சைலண்ட், ரொம்ப அமைதியாக இது குறித்து கருத்து தெரிவிக்கவில்லை என்றும், தெஹ்ரானிலிருந்து 230 கிலோமீட்டரில் தான் இந்த சீமான் ப்ராவின்சஸ் இங்கு நடந்திருப்பதாகவும் அமெரிக்கா தூங்காத இரவுகளாக மாறிப்போனது. தோழர்களே, அடுத்து இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் has been confirmed. இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் ஈரானுடைய இந்த அட்வான்ஸ்டு மிசைல் ICBM-ஐ கன்ஃபார்ம் செய்திருக்கிறது. கன்ஃபார்ம் செய்தது மட்டுமல்ல, இது ஒரு சாலிட் ஃபியூயல் மிசைல் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மிசைலில் பல டெக்னாலஜி இருக்கிறது. சாலிட் ஃபியூவல்ஸுங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, அதுக்கு பின்னாடி அந்த மிசைல் போகின்ற போது, இதெல்லாம் நான் சர்வதேச செய்தி உங்களுக்கு அப்படியே தமிழில் தரேன், பின்னாடி ஃபயர் ஆகும். அதாவது என்ன சொல்றது, தீ பிளம்புகள் வரும். ஆகவே இதற்கு அவர்கள் அலுமினியம் ஆக்சைடு பயன்படுத்தி இருப்பதாகவும், இது ஒரு மல்டிபிள் ஸ்பேஸ் அண்ட் மிசைல் லான்ச்சஸ் அட் த சைட்ஸ் பிஃபோர் என்பதையும் சொல்லியிருக்காங்க. பலமுனை தாக்குதல்கள், கிளஸ்டர் தாக்குதல்கள், அட்வான்ஸ் தாக்குதல்கள் கிட்டத்தட்ட 4 டன் இருக்குங்கிறாங்க, 4000 கிலோ. இதை தான் நெத்தன்யாகு ட்ரம்ப் வேற ஒரீடு ரொம்பவே கவலைப்பட்டிருக்காங்க. இந்த செய்தியும் வந்திருக்கிறது. இந்த செய்திக்கு அப்புறம் துருக்கி நம்ப முடியாத ஆளு, அரபுகள் நம்ப முடியாத ஆளுங்கிறதுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. இது கடைசி செய்தி. அமெரிக்காவோடு துருக்கி எர்டோகன் ஒப்பந்தம் செய்திருக்கிறார். இவனுடைய அடுத்த இலக்கு, யூதர்களுடைய அடுத்த இலக்கு ஹமாஸை முடித்த பிறகு ஈஜிப்து, ஜொர்டான். ஆனால் இவர்கள் உண்மையிலேயே பாகிஸ்தானோடு சவுதி அரேபியா அவசர கதியில் ஸ்டாக் பைல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அப்போ இவங்க அடுத்த கட்டமாக அமெரிக்கா தனது நேச நாடான அமெரிக்காவினுடைய தளம் இருக்கும் ஹுதைத், இந்த தளத்தில் தாக்குதல் நடத்திய போதும் அமெரிக்கா 8 மணிக்கு அமெரிக்காவுக்கு தகவல் கொடுத்ததாக ஆக்சிஸ் செய்தி சொல்கிறது. 8:51 வரைக்கும் அமெரிக்கா எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை கத்தருக்கு. நம்பிக்கைக்கு வாசகமாக இல்லை. 4 ட்ரில்லியனை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த அரபுகள், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர். இதுக்கு அப்புறமும் அமெரிக்கா முழுமையாக ஆதரவு கொடுத்த போதும் அரபுகளுடைய மௌனத்தை தாண்டி துருக்கி நேற்று என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நேற்று இல்லை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவோடு அவ்வளவு ஒப்பந்தத்தையும் கெட் அவுட் எல்லாமே வெளியேற்றிட்டாங்க. அவங்க அதுக்கு பதிலாக அமெரிக்காவோடு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட்டின் விளைவாக எவ்வளவு பண்ணியிருக்காங்க பாருங்கள். யுஎஸ் துருக்கியினுடைய அணுமின் நிலையங்கள், முதல்ல அமெரிக்காவோடு அணுமின் நிலையங்களை அனுமதிக்க போகிறார்கள். இவ்வளவு கூத்து நடந்த பிறகும் துருக்கி அமெரிக்காவை ஒப்பந்தம் செய்து அமெரிக்காவுடைய கொலாபரேஷன் மூலம் துருக்கியில் அணுசக்தி நிலையங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அமெரிக்காவுக்கு 45 பில்லியன் எரிவாயுக்கான ஒப்பந்தத்தை எர்டோகன் போட்டிருக்கிறார். பாயிண்ட் நம்பர் 3, 45 போயிங் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை துருக்கி அமெரிக்காவோடு போட்டிருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 4, 40 F-35 விமானத்தை துருக்கி வாங்க போகிறது அமெரிக்காவிடம். இதில் என்ன கூத்துன்னு கேட்டால் தோழர்களே, அமெரிக்காவிட்ட வாங்கின விமானத்தை எவனுக்கு எதிராகவும் துருக்கி பயன்படுத்த முடியாது. F-35 அமெரிக்கா துருக்கிக்கும் கொடுத்துருக்கான், F-35 இஸ்ரேல் கையிலையும் கொடுத்துருக்கான், F-35, F-16, F-15, F-52 எல்லாத்தையும், B-2 பாம்பர்ஸ், GBU-57 எல்லாவற்றையும் எல்லா நாடுகளுக்கும் கொடுத்து அமெரிக்கா சொல்கிறான், இதெல்லாம் வாங்கிட்டு மௌனமாக இருக்கு. இஸ்ரேல் மேலே தாக்கக்கூடாது, சவுதி மேலே தாக்கக்கூடாது. இது எவ்வளோ பெரிய அடிமைத்தனம், எவ்வளோ பெரிய கூத்துன்னு பாருங்கள். இவ்வளவும் நடந்திருக்கிறது தோழர்களே. இதுக்கு இடையில உலகத்தில் ஒரு பெரும் செய்தி ஒன்று வந்திருக்கிறது, மற்ற காணொளிகளில் வரவில்லை. பென்டகன் அவசரமாக யுஎஸ்னுடைய அனைத்து தளபதிகளையும் ஒரு இடத்திலே கூட்டி ஆலோசனை செய்திருப்பதாகவும் கவலைக்குரிய ஒரு தகவல் வந்திருக்கிறது. இது எஸ்கலேஷன் ஆஃப் வார் எகெயின்ஸ்ட் ரஷ்யாவாக இருக்கலாம்,
உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா வான்படைகள், தரைப்படைகள், நேவி, மேரிடைம்ஸ் பவுண்டரின்னு சொல்லக்கூடிய அனைவரும் ஒரு இடத்திலே அவர்கள் கூட்டியிருப்பதும் நேற்றைக்கு முன்தினம் இந்த செய்தி ரஷ்ய கூட்டணிக்கு எதிரான தாக்குதலுக்கு அமெரிக்கா திட்டமிடலாம் என்ற தகவலையும் நான் உங்களுக்கு தருகிறேன். லெபனானில் ஒரு ஆண்டு நிறைவு பெற்றிருக்கிறது. ஹசன் நஸ்ருல்லா, ஹிஸ்புல்லாவுடைய நிறுவன தலைவர், அவரை B2 பாம்பர்ஸின் மூலம் சம்பவம் நாம் உங்களுக்கு சொல்கிறோம். ஹசன் நஸ்ருல்லாவை ஓராண்டு கொண்டாட்டத்தை ஷியா முஸ்லிம் தலைமை கொண்டாட இருக்கிற நேரத்தில் 2 விமானங்களின் மூலம் ஷியாவினுடைய மத தலைவர்கள் ஹிஸ்புல்லா லெபனானுக்கு வந்து இறங்கினார்கள். உடனே லெபனானின் பிரைம் மினிஸ்டர் நவாப் சலாம் ஈரானுடைய விமானங்கள் அங்கே இறங்குவதற்கு அனுமதியை மறுத்தார். அவர்கள் திருப்பி சென்று விட்டார்கள். இன்றைக்கு நாங்கள் அனுமதி மறுத்த நிலையிலும் வருவோம் என ஈரான் அறிவிப்பு செய்திருப்பதும், நவாப் சலாம் பாதுகாப்பான இடத்திற்கு தம்பி செல்வதும், அமெரிக்கா இஸ்ரேலுடைய அழுத்தத்திற்கு லெபனான் உட்பட்டிருக்கிற செய்தியும் வந்திருக்கிறது. ஒசாமா ஹம்சனுடைய கடைசி செய்தி, ஹமாஸினுடைய தலைவர் ஒசாமா ஹம்சன் அவர்கள் கொடுத்த செவியிலே இவ்வாறு சொல்லியிருக்கிறார்: காசாவினுடைய எமது போராட்டத்திற்கு லெபனானுடைய வெற்றி முயற்சி நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். மறைந்த தியாகி ஹசன் நஸ்ருல்லா அவர்களுடைய சாதனைகளை வானளாவிய புகழ்ந்திருக்கிற ஹமாஸும் அதன் தலைமையும், இஸ்லாம் அதனுடைய ஒற்றுமை போராட்டம் ஹசன் நஸ்ருல்லா வலிமையாக கட்டமைத்தார் என்றும், அவர் ஒரு மாபெரும் தியாகி என்றும் ஒசாமா ஹம்தன் தனது பேட்டியிலே சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இத்தனை செய்திகளும் மிக முக்கியமாக இருக்கின்றது தோழர்களே. இதில் ரொம்ப ஒரு கவலைக்குரிய செய்தி, இன்டர்நேஷ்னல் வார் ஏற்படுவதற்கு சாத்தியமாக இருக்கிறதா? பென்டகனில் அமெரிக்காவினுடைய அனைத்து துறை தலைவர்களும் கூடியிருக்கிறார்கள். ஈரானுடைய அட்வான்ஸ் மிசைல், இது ICBM-உடைய சோதனை, துருக்கி 45 பில்லியனுக்கான ஒப்பந்தம், ஹசன் நஸ்ருல்லாவுடைய நினைவு நாட்டில் அத்துமீறி ஈரான் தனது விமானத்தை லெபனானில் வானிறக்கப் போகிறது. எலைட் சொசைட்டி, எலியட்டுடைய நகரம் தாக்கப்பட்டு பற்றி எரிஞ்சி வரலாற்றில் காணாத பெரும் அழிவை சந்தித்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் ஹவுதியை 65 குண்டுகளை போட்டு 7 டார்கெட்டில் 20 ஏர் ஸ்ட்ரைக்கின் மூலம் 19 முறை தாக்குதல் நடத்தியிருப்பதும், 9 பேர் இருப்பதும், 170 பேர் அபாயகட்ட தாக்குதல் நடத்தியிருப்பதும் இப்போது செய்தி. ஆனால் இதைவிட அடுத்த செய்தி ஒன்று இருக்கும். ஹவுதிக்கள் மறு தாக்குதல், ரிட்டாலியேஷன் நடக்கும். அதுவும் கவலைக்குரிய விவகாரம்தான். எந்த நிலையிலும் பெஞ்சமின் நேதன்யாகும் அவனுடைய வலதுசாரி சேனைகளும் பலஸ்தீனத்திற்கு விடுதலை இல்லை என்று அறிவித்திருக்கிறார். இது எந்த அளவிற்கு மனித உயிர்கள் இன்றைக்கு கஸாவில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். they are forcibly evacuated from the own territory. அதாவது நார்த் காசாவிலிருந்து எந்த வசதியும் இல்லாமல் தெற்கு காசாவிற்கு ஃபோர்ஸபிள் அவர்கள் வெளியே தள்ளப்படுகிறார்கள். இதுகாரம் 4.5 லட்சம் மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பசி, ஸ்டார்வேஷன், கொலைகள், உலகத்தில் ஜெனோசைட், எத்னிக் கிளின்ச்சிங் இப்படி ஒன்று நடக்கவில்லை என்ற தகவலும் நமக்கு கவலைக்குரியதாக இருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.